எல்லாரும் நியூ இயர் மூட்ல ரொம்பவே ஜாலியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதாங்க. ஜாலி மூட்ல என்ன சமைக்கிறதுனே தெரில. இருந்த கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதோட ஒரு 3 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். சைட் பை சைடு 2 பெரிய வெங்காயம் 2 தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நல்லா காஞ்ச குக்கரில் எண்ணெய் சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கை நிறைய இஞ்சி பூண்டு விழுது அரைச்ச கொத்தமல்லி சாறு எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா பச்சை வாசனை போட முடிய நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரிசிக்கு டபுளாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ்லாம் சேர்க்கல. நார்மலாக நம்ம வீட்டில் சமைக்கிற அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா சூப்பரான கொத்தமல்லி பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடும். புது வருட பிறப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரும் ரெசல்யூஷன் எடுக்கிறது இப்போ ஒரு ட்ரெண்டிங்காகவே மாறிடுச்சு. லாஸ்ட் இயர் என்ன ரெசல்யூஷன் எடுத்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. இந்த வருஷத்தோட ரெசல்யூஷன் அன்னன்னைக்கு வேலையை அன்னன்னைக்கு முடிக்கணுன்றது தான். அனைவருக்கும் புது வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு பார்க்கலாம்.